அதுதான் அங்கே முக்கியம். போய் நிகிம்பல யாகத்தை கெடுக்க அவன் பார்த்தான். அப்பதான் திருப்பி வந்து கோரமான யுத்தம் நடக்கிறது. அப்படி நடக்கிறதே தான் இந்திரஜித்தை லக்ஷ்மணர் தீர்த்து கட்டினர். அதுக்கப்புறம் வந்தவனை தீர்த்துட்டார். ஏன்னா அவ்வளவு வெறிய இருக்கு, இப்படி ஒரு இருக்கானே அப்படின்ட்டு இந்திரஜித்து வதமாயிடுத்து. இந்த செய்தி ராவணனுக்கு போச்சு. போனா தாங்க முடியாத கோபத்தோட இல்லை, புத்திர சோகம். இருந்த ஒத்தன் இருக்கிறதுலே வீர தீர சூரன், இந்திரனையே ஜெயிச்சவன், அப்பேற்பட்ட பிள்ளையும் போயிடுத்து. 5 குழந்தைகள் தான் முதல்ல பலம் வாங்கினான்னா இப்ப கடைசியா இதையும் வாங்கிட்டாளேன்னு புத்திர சோகம், கோபம் எல்லாமே சேர்ந்தது. படு உக்ரமா சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்தவனுக்கு இப்ப என்ன அப்படின்னார், லக்ஷ்மணன் மேலேயே சாத்திரம். இவன் தானே, இந்த பையதானே நம்ம பிள்ளைய கொன்னான்னு. அதனால இப்ப என்ன பண்ணான்னு சக்திங்கிற ஆயுதம், சக்தி ஆயுதங்கிறமே வேற ஒண்ணும் இல்லை. முருகன் கையில வச்சுருக்காரு வேல், அது அம்பாள் கொடுத்தது தானே. சக்திங்கிற அந்த வேலாயுதம் அதை பிரயோகம் பண்ணா அது படு உக்ரகமா வந்தது. உக்ரமா வந்தது என்ன பண்ணித்தின்னர். அப்போ புள்ள இந்திரஜித்து எல்லாரையும் காமனா ஏவினாப்புல, பிரம்மாஸ்திரம் ஏவினாப்புல ஏவல்ல, இதை லக்ஷ்மணர் ஒத்தரையே குறி வச்சு ஒன்னா. அதனால அது நேர யுத்த காலத்துல வந்தது. லக்ஷ்மணோட மாற பொழந்து கீழே தள்ளிடுச்சு. லக்ஷ்மணர் அவ்வளவுதான் கீழே கடந்தா பார்த்தார் ராமர். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை பலி கொடுத்துட்டுமே அப்படின்னு. அந்த லக்ஷ்மணர் மேல எப்படி பிரியம் வச்சிருந்தார் அப்படின்னர். ஈருடில் ஓர் உயிர் அப்படின்லாம் நம்ம டைலாக்லாம் சொல்றோமே, அதுதான் பகிஷ்சர பிராணன் அப்படிங்கிறார். ராமர் தன்னோட பிராணன் வெளியில உலாவது லக்ஷ்மணனா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட தன்னோட பிராணனே வெளியில இருந்தது போயிடுத்து அப்படின்னு லக்ஷ்மணர் தாங்க முடியல. லக்ஷ்மணர் போனதை ராமரால தாங்க முடியல, கதற. இப்படி ஆயிடுத்துன்னு. அப்பதான் போயிட்டார் அப்படின்னா கூட, போயிட்டார்னு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வேண்டிருக்கோம் இல்லையோ, டாக்டர் வந்து பார்த்து. அத மாதிரி இப்ப என்ன பண்ணான்னு, இந்த வானர சேனையில இருக்கிற ஒரு டாக்டர் தான் ஸ்பெஷலிஸ்ட் சுஷேணன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், சுக்ரீவன் சுஷேணனை கூப்பிடுன்னு வந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், அவ்வளவு சுலபமா லக்ஷ்மணர் பிராணன் போயிடுமா? வந்து டெஸ்ட் பண்ணுன்னா சுஷேணன் பார்த்துட்டு சொன்னார், இன்னும் முழுக்க போல பல்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு. ஓடின்னு இருக்கு, பல்ஸ் இருக்கு, டவுன் ஆகிண்டே வருது. இதை கேட்டோடனே இவருக்கு ஐயோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னார். வேற என்ன பண்ண முடியும், சஞ்சீவியை திருப்பி கொண்டு வரணும். இது என்னடா அது கூத்தா இருக்கு, சஞ்சீவியை கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்த க்ஷணம் என்ன பண்ண கேட்டு இருக்காரா, இவர்தான் ஒருத்தர் இருக்காரு தாசன், ஒரே தாவினர் நேர திருப்பி சஞ்சீவி பருவத்துக்கு போனார். திருப்பி மலையை தூக்கினர், நேர இங்க வந்து லங்கையில குச்சிட்டு முதல்ல கொண்டு வரத்தையே, அது கிட்டக்க வரத்தையே காத்துப்பட்டோடனே எல்லாம் ஏந்துனது அறகுறையா போனதெல்லாம். இப்ப ஆனா லக்ஷ்மணனையே குறி வச்சு ஏவ இருக்கிறதுனால பாதிப்பும் ஜாஸ்தி இருக்கு. உடனே சுஷேணன் என்ன பண்ணார், அந்த சஞ்சீவி மூலிகை அவர் எடுத்து நன்னா கசக்கி புழிஞ்சு மூக்குல புழிஞ்சார். லக்ஷ்மணர் ஏந்துனுட்டார், பிராணன் வந்துட்டு. லக்ஷ்மணர் ஏந்துனுட்டார், மூக்குல புழியறதுன்னு ஞாபகம் வருது. இந்த பும்சுவனத்துல மூக்கு புழியறதுன்னு ஒரு சடங்கு. எல்லாரும் சீமந்தத்தில் மூக்கு புழிய, சீமந்தத்துக்கு மூக்கு புழியறதுக்கு சம்பந்தம் கிடையாது, பும்சவனத்துல தான் மூக்கு புழியிறது. அந்த ஆலம் மொட்டு அத்தி மொட்டு அதெல்லாம் எடுத்து நல்ல நாட்டு பசும்பாலில் அரைச்சி விழுதாக்கி எசன்ஸா இந்த ஜூஸை மூக்கில் கணவன் புழியறது. அது எதுக்காக அப்படின்னார்,
சாஸ்திரம் சொல்கிறது புள்ள குழந்தை வேணுமா பொன் குழந்தை வேணுமால அதில் தீர்மானம் பண்ணலாம். அதாவது 3வது மாதத்துலேயே பண்ணணும். இந்த பும்சவனம் மட்டும் எப்போ பண்ணணும்னா கர்ப்பம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுத்துன்னா 90 days ஆகிடுத்துன்னா அதுக்கு பின்னாலே வர புனர்வசூல நட்சத்திரம் மாதிரி அதில் புஷ்யம் புனர்வசு அது மாதிரி நட்சத்திரத்தில் இந்த சடங்கை பண்ணணும். அதுதான் பும்சவனம். அதில் தான் மூக்கு பிழியிறது. அப்படி புழிஞ்சா எப்படி இல்லாம வேற சொல்கிறது, வலது மூக்கில் இதை புழிஞ்சு அவள் இன்ஹேல் பண்ணினா பிள்ளையா பிறக்கும், இடது மூக்கில் புழிஞ்சு இன்ஹேல் பண்ணினா பொண்ணா பிறக்கும். சில பேர் வீட்டில் பிள்ளையாவே பிறந்துருக்கும், பொண்ணே இல்லைன்னு ஆசைப்படுவா. அப்படி வேணும்னாலும் ஜெண்டர் டிசைட் பண்ணலாம், சாஸ்திரம்னா சொல்கிறது. அதுக்கும் சொல்லியிருக்கு. அந்த அத்திமுட்டு ஆலமுட்டெல்லாம் எப்படி இருக்கணும்னு வலது பக்கம் என்ன வடக்கு பக்கமாக போகிற கிளையிலேருந்து இவனே போய் எடுத்துன்னு வரணும். அந்த குழந்தைக்கு அப்பா யாரோ அவனே போய் அதை எடுத்துன்னு வந்து அதை நசுக்கி அரைச்சி புழியணும். அதே மாதிரி பெண்ணாக வேணும்னா தெற்கு பக்கமாக போகிறதுலேருந்து எடுக்கணும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இதுலேருந்தே தெரியறது சிருஷ்டி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து குழந்தை இந்த குழந்தை வேணுமா அந்த குழந்தை வேணுமா இப்படி வேணுமா அப்படி வேணுமா இதை தீர்மானம் பண்ணுறதுலேருந்து போயிடுத்துன்னா பிராணனை திருப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கு, மருந்து இருக்கு. அப்படிதான் சுஷேணன் என்ன பண்ணார், இந்த சஞ்சீவி மூலிகையை புழிஞ்சு லக்ஷ்மணர் மூக்கில் விட்டாரோ இல்லையோ ஏந்துனுட்டு. அப்போ ஏந்துண்டா அப்போ பட்டிருக்கார் ஒரு சந்தோஷம். ராமர் எப்படி இருக்கும், இல்லவே இல்லை நிர்மூலமாயிடுத்து எல்லாம் அப்படின்னு நினைச்சவருக்கு தம்பி ஏந்துண்டோன்னு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணார் அப்படின்னார், யாரை பார்த்து, ஆஞ்சநேய சுவாமி பார்த்து சொல்ற. அதுக்கு முன்னால அவர் பண்ணி இப்படி ஒரு உபகாரம் யாரானு பண்ண முடியுமா? போயிருந்தாருன்னு வச்சுப்போம், லக்ஷ்மணர் போயிருந்தா நிஜமாவே பிராணம் போயிடுத்து, சஞ்சீவி எல்லாம் கொண்டு வர முடியாது சார், நான் ஒரு தரம் போயிட்டு வந்தாச்சு, திருப்பி என்னையே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லியிருந்தாருன்னா என்ன இருக்குன்னார். லக்ஷ்மணர் பிராணம் போயிருந்ததுன்னா ஆன் த ஸ்பாட்டு ராமர் போயிருப்பார். ராமர் போயிட்டார்னு தெரிஞ்சதுன்னா சீதைக்கு காதில் விழுந்ததுன்னா சீதை போயிடுவோம். இப்போ ராமர் சீதை லக்ஷ்மணர் போயிட்டார்னு பரதனுக்கு காதில் விழுந்ததுன்னா பரதன் போயிடுவன். பரதன் போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா சத்ருகன் போயிடுவன். இந்த 4 குழந்தைகளும் போயிடுத்துன்னு தெரிஞ்சதுன்னா கௌசல்யா தேவியிலேருந்து கைகையிலேருந்து சுமித்ராலேருந்து அத்தனை பேரும் போயிடுவா. இப்போ என்ன ஆயிடும், தசரதோட வம்சம் க்ளோஸ், அவ்வளவுதான். இக்ஷ்வாகு வம்சம் அன்னியோட சமாதி ஆயிருக்கும். அப்படி ஆகாத இன்னைக்கும் அந்த இக்ஷ்வாகு வம்சம் உலகம் கொண்டாடுறாப்புல. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷம், 11,000 வருஷம்னா ராமரே ஆட்சி பண்ணியிருக்கார். 11,000 years அயோத்தியில் ஆட்சி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவள் குழந்தையெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கா. இக்ஷ்வாகு வம்சம் வெள்ளக்கார வர வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாலே முகல்ஸ் வந்துட்டா. ஸோ அதனால் அதுக்கு முன்னாலே போயிருக்கும். இப்படி வெளியிலேருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா வம்சம் போச்சு. எது வம்சம் போச்சு, ரகுவம்சம் போச்சு, எல்லா வம்சம் போச்சு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ராஜவம்சமே போயிடுத்து, மொத்தமாக போய் எல்லாம் போச்சு, அத்தோட தர்மமும். அப்படின்னா அந்த தசரதரோட வம்சம் இக்ஷ்வாகு வம்சம் திருப்பி உயிரோட ஜீவனோட செழிக்குன்னா அதுக்கு காரணம் இவர் பண்ணின ஒரு காரியம், உபகாரம். இது ஒரு தரம் பண்ணல, 2 தரம் பண்ணல, பல தரம் ஆஞ்சநேய சுவாமி பண்ணியிருக்கார். சீதையை போய் இருக்காளா போயிட்டாளா யாரு தூக்கின்னு பண்ணா வேற போட்ஸே தெரியாத திண்டாடுறா. அப்பதான் ஜடாயு சொல்லி ராவணன் தூக்கின்னு போனான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தையில வந்து ஆஞ்சநேயரை பார்த்து சுக்ரீவனோட சக்கியத்துக்கு அப்புறம்தான் இவ லங்கைக்கு தேடிட்டு போய் எல்லாம் பண்ண போறா. அப்போ
இத்தனை யோஜனை இருக்கிற சமுத்திரத்தை போய் ஒரு யோஜனைன்னா 9 மைல், 9 மைல்ஸ் ஒரு யோஜனை, ஆயிரக்கணக்கான யோஜனை விஸ்தீர்ணம் உள்ளது. அப்படின்னா அவ்வளவு பெரிய இடத்தை எப்படி தாண்டது? தாண்டி போகணும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி தாண்டினர். கந்தமாதன பருவத்தில் ஏறிண்டு அதை பார்த்து எல்லாம் பண்ணி இவர் தாண்டி சமுத்திரத்தில் அந்த பக்கம் போய், அதுவோ கோட்டைன்னா அப்படி ஒரு கோட்டை ராவணன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். சொர்க்க பூமியா வச்சிருந்தான் லங்கை. ஆச்சரியமா இருக்கு. வர்ணிக்கிறார் எப்படி எல்லாம் இருந்தது லங்கை அப்படிங்கிறத. அப்படி சுபீக்ஷமா, அப்படி லக்ஷ்மி, என்ன குபேரன் எல்லாம் ஒண்ணும் இல்லாத பண்ணி அவனை வித்தவுட்டா பண்ணி இவர் அத்தனையும் தூக்கின்னு வந்து அவனோட பிளேன்லேருந்து, அந்த காலத்திலே எல்லாரும் தனி பிளேன்லாம் வச்சிருந்திருக்கான்னு தெரியுது, பண்ணி அப்படிதான் வச்சிருந்தான். அந்த லங்கைக்கு இவர் போய் தேடி கண்டுபிடிச்சு எப்படி ஜாகிரதையா வச்சிருந்தான் சீதையை. அசோகவனத்தில் சீதையை பார்த்து அவ எப்படி இருந்தான்னு பிராணஹத்தி பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டா. தன்னோட புடவை தலைப்பினால தூக்கு போட்டுக்கிற நிலைமைக்கு போனான். யாரு? சாட்சாத் எவ்வளோ மகாலட்சுமிங்கிறமோ அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை. பிராணஹத்தி பண்ணிக்க போகிற சமயத்தில் இவர் ராம கதையை சொல்லி அதை கேட்டதுனால தான் இவ அதை விட்டா. அப்போ சொல்றா, இப்படி ஒரு உபகாரம் பண்ணியிருக்கே, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுறது? அப்படி ஒரு ஆச்சரியமா இவர் சீதையை பார்த்துட்டு, அந்த சீத்தை உயிர் விடுற சமயத்தில் அவளுக்கு சந்தேகம் இருக்குது, இது நிஜமாவே உண்மையா இல்லை ராவணன் ஏதானும் மாயாவித்தனம் பண்ணான்னு. அப்பதான் ராமரோட கனையாழியை கொடுத்து சீதைக்கு திரும்பி பிராணத்தியாகம் பண்ண இருந்தவளை உயிர் கொடுத்தார். அதே மாதிரி சீதாதேவியிலேருந்து சூடாமணியை வாங்கிண்டு திருப்பி சமுத்திரத்தை தாண்டிட்டு வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு. இதெல்லாம் தான் ஒரு தூதனோட பிஹேவியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு புராண இதிகாசம்லாம் சொல்லி காமிக்கிறது. நாம் யார்ட்டையான ஏதாவது போய் அத்தை பண்ணுவா இத்தனை பண்ணுவான்னு முக்கியமான விஷயமா நினச்சிருப்போம். அவள் போனாளா, அங்கே பார்த்தாளா, காரியம் முடிஞ்சதா முடியலையா, நாம் இங்கே தவிச்சுன்னு உட்காந்துருப்போம். அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் சரவணபவனில் காப்பி சாப்பிட்டு அத்தை பண்ணிட்டு இத்தை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மொள்ள வந்துட்டு வந்தோடனையும் கிடுகிடுன்னு சொல்ல மாட்டார். நான் இங்கேருந்து கிளம்பினேன்னா நேராக போனேன். யோ நீ கிளம்பினா நேராக தான் போகணும், நேராக போ, கொண்டலா போ. அவரை பார்த்தியா சரி பண்ணுறேன்னாரா இல்லையா அப்படின்னா அதை சொல்ல மாட்டா. இருங்கோ இருங்கோ, அவசரப்படாதீங்க மாமா. போனேன்னா அப்போ என்ன ஆச்சு, அவர் பாத்ரூமில் இருந்தார். இப்படி ஏதானும் கதை சொல்லி பொறுமையை சோதிச்சுடுவா. இப்படியா சொல்றது? அப்படி சொல்லப்படாதான். எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ராமாயணம் சொல்லி கொடுக்கறது. ஆஞ்சநேயர் அப்படி தவிச்சுன்னு இருக்கிற, அவ இருக்காளா, உயிரோட இருக்காளா, என்ன ஆச்சு, வேற போட்ஸ் எப்படி இருக்கு நிலைமைன்னு தவிச்சுன்னு இருக்கிறதே ஒரு ஆளை அனுப்பிச்சுமே. அவர் வந்து குதிச்சோன்னு என்னன்னார், கண்டேன் சீதையே, முதல்ல பார்த்துட்டேன் அப்படின்னு. அதில் கூட நம்ம கவிஞர்கள்லாம் கூட எப்படி அதை வர்ணிச்சிருக்கான்னு ஆசையாக இருக்குது. நான் போனேன்னா சீதையை அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தாரா பார்க்கலையாங்கிறதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவசரம் வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டார், முதல்ல பார்த்துட்டேன் சீதையை, கண்டேன். வால்மீகி அப்படி தான் இதுக்கு பார்த்துட்டேன் சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு தான். அந்த பார்த்துட்டேன் சீதைன்னு கேட்டோன்னு தான் இவருக்கு உசுறு வந்தது. அப்பாடா இருக்காப்பா. அப்புறம் விஷயம் இது மெயின் விஷயம். அதுக்கப்புறம் இது என்னப்பா, எங்கே பார்த்த, எப்படி இருந்தா, அதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி இதுங்கிறது. இப்படி அவளை பார்த்துட்டு வந்து எல்லாம் பண்ணிக்க, கவலைப்படாதீங்கோ, இந்தாங்கோ பாருங்கோ அம்மாவோட சூடாமணி அப்படின்னு பார்த்தா அதை வச்சுன்னு அழற. ஆமாம் இது சீதை தான், அனுசூயா தேவின்னா கொடுத்தா.
அதாவது ரிஷி பத்னிகள்லாம் எப்படி திருக்கால ஞானியாக இருந்திருக்கா பாருங்க. அத்திரி ஆசிரமத்துக்கு போகிறார். வரத்தே அனுசூயா தேவி என்ன பண்ணான்னு சீதையோட எல்லாம் பேசிந்து எல்லாம் பண்ணி இத்தனை நகையும் கொடுக்குறா, அலங்காரம் பண்ணிக்கோன்னு. வனவாசத்துக்கு போகிறவளுக்கு எதுக்கு நகை அலங்காரம்னு அவளுக்கு தெரியும், இதுதான் குழு கொடுக்க போகிறது உங்கள் அண்டை எனக்குன்னு. கடைசியில் ராவணன் தூக்கின்னு படுத்தி அதைத்தானே ஒன்றா கைட்டி போட்டுட்டே போனான். இன்றைக்கும் ஹம்பியில் போனேன்னா கிஷ்கிந்த தானே ஹம்பி. ஹம்பியில் அந்த இடத்தெல்லாம் சொல்கிறா, இந்த இடத்துல தான் வளையல் விழுந்தது, இந்த இடத்துல தான் தோடு விழுந்திருந்தது, இந்த இடத்துல தான் நகையெல்லாம் விழுந்தது அப்படின்னு. அது எல்லாம் ஒரே ஊர் முழுக்களுமே பாறையாக தான் இருக்கும். நடுப்புற துங்கா நதி, துங்கபத்ரா நதி. ஒவ்வொரு இடமும் இது அத்தனையும் பார்க்கணுங்கிறதுக்காகவே பெரியவா போனான். பெரியவா போய் ஒவ்வொரு ராமாயணம் நடந்து கிஷ்கிந்தா கண்டம் முழுக்கலும் அங்கன்னா நடந்திருக்கு. இன்னமும் அந்த ஹம்பி அப்படியே இருக்கு. மதங்கர் ஆசிரமம் இருந்தது, சபரி இருந்த குகை, அதில் போய் ராத்திரி படுத்துண்டா. சபரி இருந்திருக்காப்பா, எப்பேற்பட்ட பக்தர். நாமெல்லாம் பக்தாலாம் பகவானை தேடின்னு போகிறோம், ஆனால் இந்த பக்தியை தேடின்னு பகவான் தான் வந்தார். அஞ்சனாத்ரி அப்படின்னு ஆஞ்சநேயர் பிறந்த இடம், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் மலை. அங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்தது, அஞ்சனாத்ரின்னு. இப்படி எல்லா இடமும் அங்கே தான் இருக்குது. ராமாயணத்தில் வர்ணிக்குது. ஹேமகூட்டம், மால்யவந்தம், இப்படி எல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் அத்தனையும் பார்க்கணுங்கிறதுக்காக பெரியவா போனார். அதில் எல்லாம் குகை உள்ளுக்குள்ள ஒன்றுத்தையும் விடலை, பூந்து அடித்து பார்த்து. ராமர் பாதம் பட்டிருக்கு, ராமர் இருந்திருக்கார். அப்படி இவர் நகையெல்லாம் பட்ட அந்த சூடாமணி ஒன்று தானே மிஞ்சி இருந்தது. அதை காமிச்சோன்னே கரெக்டு சீதையோடு தான் அது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிண்டு சந்தோஷப்பட்டு அப்போ சொல்ற, இப்படி பண்ணியிருக்கியப்பா நீ. அப்பவும் சரி, இது ரிவர்ஸில் என்ன ஆயிருக்குன்னா, சீதை போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா ராமர் போயிடுவார், ராமர் போயிட்டான்னு தெரிஞ்சால் லக்ஷ்மணர் போயிடுவார், இவாள் 3 பேரும் போயிட்டான்னு தெரிஞ்சுன்னா அங்கே அயோத்தியில் இருக்கவா மற்றவாள்லாம் எல்லாரும் போயிடுவா, தசரதோட வம்சம் க்ளோஸ். அப்படி இல்லாத அத்தனை பேருக்கும் பிராணனை கொடுத்துருக்கப்பா நீ. இப்படி நீ கைங்கரியம் பண்ணியிருக்கிறதுக்கு, இப்படி ஒரு உதவி பண்ணத்துக்கு யான் இதற்கிலன் ஒரு கைமாறு, என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா உனக்கு கைமாறு. இப்போ ராஜ்யத்தையும் இழந்து நான் நிராதரவாக ஒன்றும் இல்லாத நிற்கிறேன். உனக்கு என்ன கொடுப்பேன்? பவுனை கொடுப்பேனா, வெள்ளியை கொடுப்பேனா, பூமியை கொடுப்பேனா, பசுமாட்டை கொடுப்பேன், என்ன தானம் பண்ண முடியும், உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னுட்டு அப்பா சொல்ற, வாடாப்பா என் கண்ணே அப்படின்ட்டு எரிக்கி ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிட்டு. ராமரோட அவதாரத்திலேயே இவரை ஆலிங்கனம், இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாதேவியை தவிர வேற ஒருத்தரும் ஸ்பர்ஷம் கிடையாது. தண்டகாரண்யத்தில் ரிஷிகள்லாம் ஆசைப்பட்டு கேட்குறா, ராமன்னா அவ்வளவு சௌந்தரியமாக இருப்பன், வெல்வெட் மாதிரி ஸ்கின், ராமன்னாலே கேட்க வேண்டாம் அழகன், அதுவும் வீர தீர சூரன் பராக்கிரமன், சர்வத்திலையும் உயர்ந்ததா இருக்கு. எல்லாத்துலையும் எதை பார்த்தாலும் எந்த பாயிண்ட்டை பார்த்தாலும் இவனுக்கு ஈடுவினை சொல்ல முடியாத இருக்கு. அப்பேற்பட்ட இந்த சௌந்தரியத்தை பார்த்துட்டு இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்ச ரிஷிகள், தண்டகார ரிஷிகளுக்கெல்லாம் ஆசை வந்தது. ஐயோ, இப்படி இந்த கோமள சேர்த்த ஒரு தரமான தொட்டு பார்க்க மாட்டோம். சில பேருக்கெல்லாம் இருக்கும். இந்த சில குழந்தைகள்லாம் என்ன பண்ணுன்னா, யாரானு வந்தால் தொட்டு தொட்டு பார்க்கும். அதில் ஒரு சுகம் போல இருக்கு. அதை மாதிரி இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஆசையாக இருக்கு, ஒரு தரம் தொட்டு பார்க்கணுமே, ஆலிங்கனம் பண்ணிக்கணுமே அப்படின்னு. அவள் வாயை விட்டே கேட்டா, அதுதான் வேடிக்கை. அப்போ சொல்ற, நோ சான்ஸே இல்லை. ஏன்னு, இந்த சரீரத்தை தொட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிற ஒரே ரைட்ஸு, ஏகபோக உரிமை சீதாதேவிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏகபத்னி விரதன், அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆலிங்கனம்ங்கிறது அவள் ஒத்திக்கு தான். அதனால் இப்போ சான்ஸ் இல்லை அப்படின்னா
கேட்குறவாளோ தபஸ்விகள் ரிஷிகள் வாயை விட்டு கேட்குறா, அவளை ஏமாற்றவும் முடியாது. அதனால என்ன பண்ண, கொஞ்ச நாள் பொறுத்துங்கோ, அப்புறம் ஒரு சான்ஸ் தரேன், ஒரு தரம் இல்லை வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கட்டி பொருளலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. எப்போன்னர், ஒன்றும் இல்லை, ஒரு யுகம் பொறுத்துருக்கணும், அவ்வளோதான். இந்த திரேதாயுகம் முழுக்கலும் பொறுத்துன்னு துவாபர யுகம் வர வரைக்கும் காத்துருங்கோ. அப்போது ஒரு அவதாரம் பண்ண போகிறது. அப்போ ஆயர்பாடியில் கோபிகைகளாக வாங்கோ, அப்போ என்ன வேணால் கொஞ்சி கொலாவலாம், இப்போ முடியல அப்படின்னு சொன்னவர், ரிஷிகள்கிட்ட சொன்னவர். இங்கே அந்த நன்றி பெருக்கில் ஆஞ்சநேயரை, அதுவும் அவளான ரிஷிகள், இது என்ன ஒரே மசமசன்னு ஆஞ்சநேயர் வானர ஜாதி, அதை இழுத்து இறக்கி கட்டிக்கிறார். அப்படின்னா இந்த ராமரோட ஆலிங்கனம் கிடைச்சதை விடவா கைமாறு கிடைச்சிட முடியும்? ரிஷிகள்லாம் ஏங்கி கேட்டது கிடைக்காது, இவர் நினைக்காத கிடைச்சது. எதனால? ராமரோட நன்றி பெருக்கல. அப்போ என்ன பண்ணார், இப்போ தெரியாதா இது சீதாதேவிக்கு மட்டும்தான், இல்லை இப்படி பண்ணினோன்னா நமக்கு அந்த விரத பங்கம் ஏற்படும்னு அவருக்கு தெரியாதா? இல்லை, என்னன்றி கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை. இவன் பண்ணியிருக்கிறதுக்கு, இந்த சரீரம் இன்னைக்கு சரீரத்தோடு இருக்குன்னா இவன் பண்ணின காரியத்தினால, அந்த சீதாதேவி சரீரம் இருக்கு அப்படின்னா இவன் பண்ணின காரியத்தினால, இவன் பண்ண உபகாரத்தினால. அப்போ ஏற்பட்டவனுக்கு இல்லாத இது என்ன வேண்டு கிடக்க, அதனால இவர் ஆலயம் பண்ணிட்டு. அதுதான் கிருதஜ்ஞ அப்படின்னு அந்த நன்றி மறவாத தன்மை. இப்படி ராமாயணத்தில் பல இடங்கள்ல அவர் அந்த நன்றி பெருக்கோடு எப்படியெல்லாம் இருந்திருக்கார் அப்படின்னு தெரியறது. அதனால தான் எல்லாருக்கும் அந்த ராமர் ராமர் ராமர்னு பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு, செய்நன்றி மறவாத எல்லா பிரஜைகள்கிட்டும் அப்படியே தான் இருந்திருக்கு. இவர் சக்கரவர்த்தி ராஜாங்கிறதுனால இனிமேல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போய் பார்க்கணும், அப்படிதான் இப்படிதான் இல்லை. யார் வேணா போகலாம், எப்போ வேணா பார்க்கலாம், என்ன வேணா சொல்லலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் தெரியறது பின்னால் உத்தரகாண்டத்திலேருந்து. அப்படி ஒரு சுலபமாக இருந்திருக்கார், சௌலபியம் இருந்திருக்கு. அப்படி இருந்தவர் நன்றி மறவாத தான் இருந்திருக்கார். அத்தனையும் நினச்சிட்டே தான் இருந்து அந்தந்த சமயத்தில் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினார். எப்படி பண்ணார், இப்போ பண்ணினத்துக்கு பிரதியா இவர் ஆலிங்கனம் பண்ணிண்டு எல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகமானது. பட்டாபிஷேகமானா ராமருக்கு மட்டும் என்ன குணம்னர், தனக்கு ஒரு தேவைக்காக அடுத்தவா ஹெல்ப் பண்ணா கூட அந்த தேவைக்கு மேலே எது துளி பண்ணினா கூட இவருக்கு மனசு தாங்காது. நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம், யாரோ வந்து வேலை செய்கிறான்னா முடிஞ்ச மட்டும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ராமருக்கு அப்படி இல்லையா, இவர் என்ன காரியத்துக்காக வர சொல்றாரோ, என்ன உதவி வேணுமோ அதை தவிர துளி பண்ணினா கூட இவருக்கு மனசு பொறுக்காது. அவளை அனாவசியமாக தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுவார் கில்ட்டியாக. அப்படி இருக்கவர் பட்டாபிஷேகம் பண்ணி நிற்கிறதே பார்த்தர். யாரெல்லாம் நிற்கிறா, வாமே பூமி சுதா ஸ்லோகம் வர்ணிக்கிறதே, யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருந்தான்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இடது பக்கம் பூமி சுதாவான சீதாதேவி எப்படி இருக்கார்னார். இவர் ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை அந்த சிம்மாசன பீடத்தில் வச்சுருக்கார், மடியில் உட்காத்தி வச்சுருக்கார், ஆலிங்கனம் பண்ணிட்டு. ரெண்டு பக்கமும் யார் இருக்கானர், பரதனும் சத்ருகுணனும் இருக்கா. பின்னால லக்ஷ்மண சுவாமி கொடை பிடிச்சுன்னு நிற்கிறார். இங்கே பெரியவாசுரா பாவம் இவ்வளவு கூட போய் அத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணினார். கடைசியில் பட்டாபிஷேகம்னு அதுக்கு தான் எல்லாரும் முக்கியமாக இருந்தது. அந்த பட்டாபிஷேக சமயத்தில் எய்த்தாப்புல நின்று அழகாக பார்க்க முடியாத லக்ஷ்மணருக்கு மட்டும் பின்னாலேயே நிற்கிறாப்புல ஆயிடுத்துன்னு. பின்னால் நின்னா முதுகு தானே தெரியும். இதுக்கு பெரியவா வியாக்கியானம். இவர் ஏன் பின்னால் கொடையை யாரான்னு நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே வெயிட்டான சாமான யாரானு சின்ன பசங்கள்கிட்ட தண்ணுவான், எம்பி இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்படி பார்த்தா சத்ருகன்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். இந்த பெரிய கொடை இவர் சின்னதாக ஒரு சாமரத்தை பிடிச்சிட்டு அது வைக்க கொடுத்துருக்கணும். ஆனால் இருக்கிறதுலே வெயிட்டாக இவர் தூக்கிண்டு லைட்டாக இருக்கிற சாமரம் ரெண்டுத்தையும் கொடுத்து ரெண்டு பேரும்
சாமரம் போடணும்னா பின்னால் போட முடியாது, ஒன்று எய்த்தாப்பில் நின்று போடணும், இல்லை சைடில் நின்று போடணும். அதனால இவா 2 பேரும் சைடில் நிறுத்தி வச்சாராம். அதுக்கு பெரியவாளோட வியாக்கியானம் ஏன்னர், இவா 2 பேரும் தான் பாவம் ராமரை இந்த கோலத்தில் பார்க்கணும்னு பரதன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான். அதோட இல்லை, 14 வருஷம் பார்க்காத கண்காணாத இருந்திருக்கான். நம்ம காட்டுக்கு போனால் கூட 24 மணி நேரம் பார்த்துருக்கோம், நம்ம வேணுங்கிற வரைக்கும் பார்த்து ரசிச்சாச்சு. அதனால் பாவம் இவாளும் தான் கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே அப்படின்னு இவா 2 பேரையும் விட்டு கொடுத்தாராம். எப்போதும் போல ராமதாசர் அவர் எப்படி இருப்பார், చరణ యుగమునను సుఖమాంజనేయునికి లేఖన నిన్ను జుట్టుకొన్నారు ఏక హృదయుడై நித்யானந்தமோ தியாபிரம்மம் சொல்றாரு. லேகனா நின்னை ஜுட்டு கொன்னாரு, இல்லாமையா உன்னை சுற்றி சுற்றி எல்லாரும் வந்தா நின்னா ஏதோ இருக்கு. எந்த ராணி தனக்கு எந்த போனி சந்த விடுவ ஜால, எனக்கு என்ன வந்தாலும் சரி போனாலும் சரி, லாபம் அடைஞ்சாலும் சரி நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, உன்கிட்ட இருக்கிறத விடமாட்டேன் அப்படிங்கிற தியாபிரம். ஏன்னர் இந்த 2 கீர்த்தனத்திலையும் நான் ஒன்றும் அசடு இல்லை. ஏன்னர் அப்பேற்பட்ட எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி நின்றுருக்கா அப்படின்னு. சேஷுடு சிவனுக்கு பூஷுடு லக்ஷ்மண வேஷியை விலையிலேதா அப்படின்னு. ஆதிசேஷன் உன்னை தாங்கிறவன், பரமேஸ்வரனுக்கு பூஷணமாக இருக்கிறவன் லக்ஷ்மணன்கிற வேஷத்தில் உன் கூடவே இருக்கல்லையா அப்படிங்கிற. ஆனானப்பட்ட பரமேஸ்வரன் ஆஞ்சநேய வேஷத்தில் உனக்கு கைங்கரியம் இல்லையா, அவள் எல்லாமே அப்படிலாம் சுற்றி உன்னை விடமாட்டேன்னு பண்ணியிருக்கானா, நான் விட்டுவிடுவேன்னா நான் விடமாட்டேன், உங்கள்கிட்டயே தான் இருப்பேன், உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேங்கிறார். லேக்கனா நின்று ஜுட்டு கொன்னார் இல்லாதே அப்படின்னா என்ன, அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தமாக இருந்தது. உன்னோட அந்த சௌந்தரியத்தை பார்த்து பார்த்து பார்த்தே மயங்கினா யாருன்னர், எவளை பார்த்து உலகமே மயங்கிறதோ மகாலட்சுமி மகாலட்சுமின்னு, அவ உன்னோட சௌந்தரியமுலோ சுகமு சீதம்மாக்கு, உன்னோட அந்த அழகு தான் அந்த சீதம்மாக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. அதனால அதை பார்த்துட்டே இருந்தா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆனந்தமாக இருந்தது, கூடவே இருந்தா. ஆஞ்சநேயருக்கு எதான சரண யுகமும் நான் சுகம் ஆஞ்சநேயுனைக்கு, எப்போ பாரு உன் சரணத்திலேயே இருந்துட்டு சேவை பண்ணுறதே அவருக்கு ஆனந்தம். அதனால உன் பாதத்தை விடையந்தொடைன்னு பிடிச்சுட்டே இருந்தார். அதனால எப்போ பாரு உன் பாதத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் இருந்தார். இப்படி எல்லாரும் இருக்கா இல்லையா, பட்டாபிஷேகமாச்சு. இவர் நினச்சி பார்த்துக்கிறார், இப்படி நாம் இங்கே இன்னைக்கு உட்காந்துட்டு இத்தனை கோலாகலம் நடக்கிறதுன்னா இப்படி சுற்றி வர பார்த்தார். பின்னால் லக்ஷ்மணர் இருக்கார், 2 பக்கம் பரத சத்ருகுணன் இருக்கா, இந்த பக்கம் சீதை இருக்கா, ஏத்தாப்புல ஆஞ்சநேயர் இருக்கார். வாயுவேஷு கோணேஷ அப்படின்னு வாயு மூலையிலேருந்து ஆரம்பித்து வர்ணிக்கிறார். எங்கே இருந்தார், விபீஷ்ணர் இருந்தார், சுக்ரீவன் இருந்தார், ஜாம்பவான் இருந்தார், அங்கதன் இருந்தான். இத்தனை பேரும் இருக்கா இல்லையா, இவ அத்தனை பேரும் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கா, இவ அத்தனையும் பண்ணினத்தினாலே இன்னைக்கு பட்டாபிராமனா பட்டாபிஷேகம் உட்காந்துருக்கும். அதனால் இந்த நன்றி பெருக்கில் என்ன பண்ணாங்க, இந்த அக்கேஷனுக்கு மெமரபிளாக ஏதான ஒரு மெமெண்டோ கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்படின்னா எப்படி கொடுக்கறது, யார்லேருந்து கொடுக்கறது, இவரை எய்த்தாப்பில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு இருக்கார். நியாயமாக பார்த்தா இவன்லேருந்து தான் முதல்ல கொடுக்கணும். இவன் தான் எல்லார் பண்ணினத்தையும் விட ரொம்ப பண்ணியிருக்கிறவன். ஆனால் ஒரு ராஜாங்கம் இப்போ ராஜாவாயிட்டார், அந்த ராஜ ரீதியான புரோட்டோகால் இருக்கு, அதையும் ஆனர் பண்ணி ஆகணும். எடுத்தோடனே ஒரு வானரத்துக்கு போய் கொடுத்தோன்னா நன்னா இருக்காது, ஒரு மரியாதை இல்லை. அதனால என்ன பண்ணார், இருக்கிறதுலையே சீனியராக இருக்கிற விபீஷணர் பரம பாகவதர், அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இதை கொடுக்கணும்னு நினைச்சிட்டார். ஆனால் இப்போ கொடுக்கல. அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், சுக்ரீவனுக்கு. இது அத்தனைக்கும் காரணம் முதல்ல சுக்ரீவன் தான். சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டதுனால தான் ஆஞ்சநேயர் கிடைச்சார். ஆஞ்சநேயர் கிடைச்சினதுனால தான் லங்கையில் இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் விபீஷணர் கிடைச்சார். ஆர்டரில் சுக்ரீவன் முதல்ல இருக்கிறதுனால சுக்ரீவனுக்கு பெரிய காசு மாலை எல்லாத்தையும் கொடுத்தார். தங்க காசு மாலை அது இது அப்படின்னு ஆபரணங்களால கொடுத்தார்.
அடுத்தது அந்த ஆர்டரில் ராஜாவுக்கு கொடுத்தாச்சுன்னா யுவராஜா அங்கதன். அங்கதனுக்கு அங்கதம்னே அதுக்கு பேர், தோல்வளை அப்படின்னு சொல்லுவா, ரத்தனங்கள்லாம் அழிச்சுது. அங்கதனுக்கு அங்கதத்தையே கொடுத்தார். இவருக்கு விபீஷணருக்கு என்ன கொடுத்தார்னர், இங்கே சபையில் கொடுக்கல, அப்புறம் கூப்பிட்டு கொடுக்குறார். அவர் கிளம்புறதே விபீஷணர் வாங்கிக்க மாட்டார்னு தெரியும். ஏன்னர், இவரால் தான் ராஜ்யமே கிடச்சிருக்கு. ஏன்னா அங்கேயே தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், ராவணரை தான் ஆனோன்னு. இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிஃப்ட் கொடுக்க வேண்டாம். ஆனாலும் நன்றி பெருக்கல என்ன பண்ணாரான்னர், தன்னோட பூஜைக்கு யாராச்சுன்னு போய் இக்ஷ்வாகு வம்சத்தோட குலதனமான ரங்கநாதனை தூக்கி கொடுத்தார். யாரானு கொடுப்பாளா? கொடுத்தார். ஏன்னா அவ்வளவு நன்றி பெருக்கு. விபீஷணருக்கு ரங்கநாதரை கொடுத்தார். இப்படியெல்லாம் கொடுக்கிறார். ஆஞ்சநேயருக்கு கொடுக்கணும். இவருக்கு பொங்கிண்டு வருது. ஆஞ்சநேயருக்கு என்ன, இவனுக்கு என்ன ஈக்குவலா அவனுக்கு கொடுக்கறது? பார்த்தார். உடனே என்ன பண்ணார், ஒரு முக்தாஹாரம், முத்து மாலை, அது ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கு. அந்த மாலையை எடுத்தவர் இப்படி பார்த்துட்டு ஆஞ்சநேயருக்கு கொடுக்கல, சீதாதேவிகிட்ட கொடுத்தார். தானே இது எதுக்கு ஆம்படியான் பொண்டாட்டி கிஃப்ட் கொடுக்கணும்? அதுவும் பட்டாபிஷேகத்தில் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கா. இப்போ எதை கொடுத்தாலும் 2 பேருன்னா கொடுக்கணும். இப்போ இவளுக்கு மட்டும் ஏன் கிஃப்ட் கொடுத்தான்னா, இவ கெட்டிக்காரி பதிவிரதையா, அதனால இவளுக்கு யோஜனை வந்துதான், சம்பந்தம் இல்லாத நமக்கு எதுக்கு கொடுக்குறார்? சரி ஏதோ கொடுத்துருக்கார். ஆத்துக்காரன்னு கழுத்தில் போட்டுனுட்டா. போட்டுன்றதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயரை பார்க்குறா. எல்லாருக்கும் கொடுத்தாரு, அவனுக்கு என்ன டியூ பாக்கி நிற்கிறது? தேவி யோஜனை பண்ணாலாம், கெட்டிக்காரர் மற்றவாளுக்கெல்லாம் அவர் கையாலே கொடுத்தார். இப்போ இவனுக்கு கொடுக்கறதை மட்டும் 2 பேர் கையாலேயும் விசேஷம் இருக்கணுங்கிறதுக்காக தங்கையால மாலையை எடுத்து எங்கிட்ட கொடுத்துருக்கார் போல இருக்குன்னு நினைச்சுண்டா. அதுக்கு தானோ நினைச்சுன்னு இப்படி மாலையை கழுத்துலேருந்து கழட்டினா, கழட்டி கையில் வச்சுன்னு ஆத்துக்கார ஒரு பார்வை பார்த்தா. இந்த இடத்துல வால்மீகி சொல்ற இங்கிதஜன் அப்படிங்க, பின்னால் வரப்போகிறது இங்கிதஜன் அப்படின்னா இங்கிதம் தெரிஞ்சவா. அப்படி பார்த்த மாத்திரத்தில் சபையில் பார்த்ததுனே புரிஞ்சுடணும். இவர் யோஜனை பண்றா, நம்மளோட ஆர்டருக்கு காத்துருக்கான்னு தெரிஞ்சுது. அதனால இவர் என்ன பண்ணாரான்னர், நீ என்ன பண்ணி இந்த மாலையை உன் கையால் யார் பரம பக்தாளோ, ரொம்ப நன்னா காரியம் பண்ணுற சமர்த்தாளோ, கெட்டிக்காராளோ, வித்வானோ, தகுதி உள்ளவாளோ அவளுக்கு கொடுத்துருமா அப்படின்னாரு. இது சொன்னோடனே எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்தான். ஏன்னா எல்லாரும் த்ரில்லா பார்த்துட்டு இருக்கா. ராமர் கையால் கொடுத்து சீதை கழுத்தில் போட்டுண்டு அவ கையால் இப்போ யாருக்கு இந்த சான்ஸ் அடிக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் த்ரில்லா பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவர் இப்படி சொன்னாரோ இல்லையோ, எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இத்தனை கண்டிஷன் போட்டால் அது ஆஞ்சநேய ஒருத்தனுக்கு தான். ஏன் உடனே என்ன பண்ணான்னு தன் கையால் அந்த மாலையை ஆஞ்சநேயர் கொடுக்குறார். இப்படி அவர் சன்மானம் பண்றார். இது ஆஞ்சநேயருக்கு முத்து மாலை கொடுத்தா அப்படின்னு சொல்றோம். இது அவரோட நன்றி பெருக்கில பண்ணின மரியாதை அப்படின்னு. இதே மாதிரி நன்றி பெருக்குதான் பெரியவாளும் இருந்தா அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள். பெரியவாளுக்கு கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே கைங்கரியம் பண்ணினவர் பிரம்மஸ்ரீ வேதபுரி சாஸ்திரிகள் அப்படின்னு. அப்புறம் இப்போ சமீபத்தில் 1 வருஷத்துக்கு முன்னால் சன்னியாசாஸ்திரம் வாங்கி இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னால் சித்தியானார். அகிலாண்டேஸ்வரானந்த தீர்த்தர் அப்படிங்கிற நாமதயத்தோட சன்னியாசம் வாங்கிட்டு 10 வயசில் பெரியவாள்கிட்ட வந்து நார்த் ஆர்காடில் யசேனூர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் பெரியவா கேம்பில் இருந்தா. அப்போது அந்த யசேனூர் பாட்டின்னு ஒரு கோகிலா பாட்டின்னு இருந்தா. ரொம்ப வசதி உள்ளவா. சின்ன வயசில் கணவன் இழந்தாச்சு, நல்ல குழந்தை குட்டி கிடையாது, நிறையா சொத்து பத்தெல்லாம் இருந்தது. ஆனால் ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்த. இவா வீட்டில் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக சில பேர் தானே உதவிக்கு இருப்பா. அதில் சீதாராமையர்னு இந்த வேதபுரி சாஸ்திரியோட அப்பாவும் அங்கே இருந்தார். இந்த சீதாராமையருக்கு 3
பசங்க, ஒரு பொண்ணு 2 புள்ள. இந்த 3 குழந்தைகளையும் விட்டுட்டு மனைவி காலமாயிட்டா. அதனால இந்த கோகிலா பாட்டி என்ன பண்ணா, இந்த 3 குழந்தைகளையும் அவ தாயார் மாதிரி பார்த்துட்டா. தாய் இல்லாத குழந்தை, தாய் இல்லாத குழந்தை அப்படின்னு பிரியம். அந்த காலத்துலாம் அப்படி தானே இருந்திருக்கா. அடுத்தாமா இருக்கட்டும், எய்த்தாமா இருக்கட்டும், எப்படிலாம் ஒரு சொசைட்டி ஒரு அன்பு மயமாக, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பரோபகார சிந்தனையோடு இருந்ததுன்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டு நிற்கிறோம். அந்த பாட்டி இருந்தா. அப்போ பெரியவா அங்கே வியாச பூஜைக்கு வரத்தே தான் பெரியவா அந்த ஊரை விட்டு கிளம்புறதே இந்த அம்மா சொன்னான், இந்த குழந்தைகள் தாய் இல்லாத குழந்தைகள், பெரியவா தான் தாயாருக்கு தாயாராக இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு. இவர் வேதபுரிசாஷில் அவரோட தம்பி சந்தானம் அப்படின்னு. இந்த குழந்தையோட சொன்ன, நீங்கள் பெரியவாளோட போங்கோடா, போய் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு. உடனே இந்த 2 பசங்களும் போனால் கேட்டா, நாங்கள் கூட வரோம் அப்படின்னு. பெரியவா சொன்னால், அப்பா இருக்கார், அதனால் 2 பேரில் யாரானும் ஒருத்தர் என்னோட வரலாம், ஒருத்தர் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த 2 பேரில் யாருன்னு நீங்களே தீர்மானம் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் வாங்குவோன்ட்டா. இதில் வேதபுரி சாட்சியில் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணார். பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட போய் கேட்டார், இது நான் வரேன் அப்படின்னு. சரி, என்ன சம்பளம் கேட்ப அப்படின்னா. மடத்தில் வந்து எனக்கு கைங்கரியம் என்ன சம்பளம் கேட்ப அப்படின்னா. ரொம்ப இன்னசென்ட் பாவம். இவர் என்ன பண்ணார், தெரியல, பாட்டியை கேட்டு தான் சொல்லணும்னு. உடனே அப்படியா, பாட்டியை கேட்டுன்னு நாளைக்கு வந்துட்டேன். பாட்டிகிட்ட போய் கேட்டுன்னு என்ன சம்பளம் வேணும் கேட்டுன்னு வா அப்படின்னு. இவர் வீட்டுக்கு போனார். பாட்டி கேட்டால், என்னடா சொன்னியா, பெரியவா வான்னு சொன்னாலும் என்ன. இல்லை பெரியவா என்ன சம்பளம் கேட்குறா. இதை கேட்டோன்னு பாட்டிக்கு, அசடு என்ன பதில் சொன்ன அப்படின்னா. இல்லை பாட்டியை கேட்டு சொன்னேன்னு. நல்ல வேலை, நீ இனிமேல் 5 ரூபாய் கொடு 10 ரூபாய் கொடுன்னு கேட்காத இருந்தியே வாயை விட்டு. உடனே சொல்கிறா, அசடு, ஏண்டா இவ்வளோ அசடாக இருக்க, பெரியவா எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் உடனே எனக்கு சம்பளம் எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதே பெரிய பாக்கியம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவியா, என்ன கேட்டுன்னு வரேன்னு சொல்லியிருக்க. காசு கடை அங்கே கைங்கரியம் பண்ண முடியும், காசு கொடுத்தா கிடைச்சிடுமா அது. அதனால் இன்றைக்கி போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், உங்கள் கைங்கரியம் பண்ணுறதே பெரிய பாக்கியம்னு சொல்லிவிட்டு உங்களோடைய வரேன்னு சொல்லும் அப்படின்னு. போனார், நமஸ்காரம் பண்ணார். என்ன பாட்டி சொன்னாலா கேட்டுன்னு வந்துட்டே, என்ன சம்பளம் அப்படின்னார். உடனே இவர் அதே டைலாக் சொன்னார், பெரியவா கைங்கரியம் பண்ணுறதுக்கு காசெல்லாம் வாங்க முடியாது, காசுக்கு பண்ணுற காரியம் இல்லை, அதனால் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. உடனே பெரியவா, பணக்கார பாட்டி சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு. பணக்கார பாட்டி சொல்லி கொடுத்துருக்காளா என்ன. உடனே சொல்கிறா, அவளுக்கு நிறைய காசு இருக்குது, ஏனாம என்ன வேணா பண்ணும், உடனே அப்படியே சொல்லிட்டாளாக்கும் அப்படின்னு. சரி, ஆற்றுக்கு போய் ஒரு சொம்பு மாற்று வேஷ்டி எடுத்துட்டு அப்பாவுக்கு நமஸ்காரம் மட்டும் என்னோட வான்னு. அன்னைக்கு போனவர் தான் 2 மாதத்துக்கு முன்னால் சித்தி ஆற வரைக்கும் பெரியவா 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 தான். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ண பெரியவா கைங்கரியம் பண்ணதே சீனியர் மோஸ்ட்னு சொல்லலாம். இந்த பாட்டி சொல்லினான்ச்சா, அந்த தாய் இல்லாத குழந்தை பெரியவா தாயார் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படி தான் பார்த்துண்டா பெரியவா, அப்படிதான் பார்த்துண்டா. அவர் ரொம்ப இன்னசென்ட். அதனால மடத்தில் மற்றவாள்லாம் என்ன பண்ண, இவரை வேலை வாங்குவா. இந்த இவ எல்லாரும் உள்ள உட்காந்து வேதப்படி தூத்தம் கொண்டாடாம்ப இவர் கொண்டு வருவார். அப்படி எத்தனை பேருக்கும் கைங்கரியம் பண்ணுவார். அதெல்லாம் தொழிற்கூட இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது அதெல்லாம் அந்த மாதிரி குணமே கிடையாது. அப்படி ஒரு இன்னசென்ட்டாக கைங்கரியம் பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் அந்த யசவனூர் பாட்டியும் போனால் அப்பாவுக்கு 2 கண்ணும் தெரியாது போயிடுது. சீதாராமர் கண் தெரியாத போச்சு. தம்பி சந்தானம் பார்த்துட்டார். அப்புறம் தம்பியும் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறது. இப்படி 2 பேரும் வரத்தே அப்பாவையும் அழிச்சுன்னு வந்துடுவா மடத்துக்கு. அப்பப்போ அப்பாவும் வந்து மடத்தில் இருப்பார். அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா மேனால படுத்துன்னு இருக்கா. சைடில் இந்த வேதபுரி சாட்சியில் அவள் அப்பா பக்கத்தில் படுக்க வச்சிருக்கார்.